ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ஈரலை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/4 கிலோ ஆட்டு ஈரலை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு 2 பட்டை 5-6 லவங்கம் போட்டுக்கணும். லவங்கம் நல்லா பொடிஞ்சு வரும்போது நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயமே போதுமாக இருக்கும். நல்லா வணக்கிக்கணும். கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து வணக்கி விடுறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி விடணும். நம்ம 1/4 கிலோ தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ஸ்பூன் போதுமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பட்டு பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கிறோம். உப்பு லைட்டாக போட்டுக்கிறோம், தேவையான அளவு. ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி விடணும். தண்ணி 1/2 டம்ளர் விட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கும் நமக்கு, அது இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ ஈரலை இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறோம். நல்லா இதை கலரி விடணும். நம்ம ஈரலில் போட்ட மசாலாலாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலரி விடணும். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை நல்லா வேக விடணும். நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி கூட வேக வைக்கலாம். ஒரு 3/4 நமக்கு ஃபுல்லாக வெந்துடணும். இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா 1/2 மூடி தேங்காவை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் நல்லா சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நமக்கு ஆயிலெலாம் வெளியே வரும்போது நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.